children's movies is one of the best. It was the wholesomest movie I have ever watched. And storytelling, அதுவும் மியூசிக்கலாக வந்து சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி பார்க்க சிரிச்சிட்டே இருப்பாங்க. எனக்குலாம் ஆட்டே இருந்துச்சு. நாட்டு முறையிலேருந்து டைனோசர் வருமாப்பா? ஐ திங்க் இந்த டைம்ல இப்படி ஒரு படம் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தெரபி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. நிறையா லைக் ஃபன்னாக இருந்தது, என்டர்டைன்மெண்ட் இருந்தது. ஃபேமிலியோட எல்லாரும் கண்டிப்பாக வரணும். படம் வேற லெவலில் இருந்தது. ராம் சார் கிட்ட வந்து இப்படி ஒரு அட்டம் நான் எதிரே பார்க்கல. அவன் இன்னைக்கே சாகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பறந்து போ படத்தோட விமர்சனம். பறந்து போ இந்த படம் உண்மையாகவே பார்த்தோம்னா நம்ம மனசை அப்படியே லேசாக்கி நம்மளையே பறக்க விடுதுங்க. கிட்டத்தட்ட 98 கிலோ இருக்கிற எண்ணெயே பறக்க விடுதுன்னா உண்மையாகவே அருமையான படம். ராம் இந்த இயக்குனர் கற்றது தமிழ், அதுக்கப்புறம் தங்க மீன்கள், அதன் பிறகு சில படங்களும் பண்ணார். ஆனால் தங்க மீன்கள் 100 டைம்ஸ் சொல்லாங்க. அப்படி ஒரு படம் தங்க மீன்கள் மாதிரி ஒரு 100 முறை பெட்டரான படம்னா இந்த படம் பறந்து போக நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மகள்களை காத்த அப்பன், இதெல்லாம் மகனை வளர்க்குற ஒரு அப்பனை பற்றிய கதை. அப்பாவா நம்ம மிர்ச்சி சிவா சென்னை 28லேருந்து பல படங்கள், ஆனால் தமிழ் படம் அவருக்கு பேர் சொல்கிற ஒரு படம். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பேர் சொல்கிற படம்னா இந்த பறந்து போதும். அருமையான ஒரு கேரக்டரு. மகனுக்காக வாழ்கிற அப்பா. ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு வீட்டிலையே இந்த எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. மளிகை கடை கூட கிடையாது, வீட்டிலையே எல்லா பொருளையும் வச்சு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டரு. அவர் வந்து மனைவி வந்து ஒரு சேலை விற்பனையாளர். சேலை கடையில் அங்கங்கே எக்ஸ்போ போட்டால் இவங்க டிஃப்ரெண்ட்டான சாரிகளை கொண்டு போய் விற்பாங்க. அப்படியே கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க மனைவி. அங்கே ஒரு 3 நாள் இருக்க வேண்டிய சூழல். மகனை விட்டுட்டு அப்பா அப்பப்போ வெளியில் போகிறாரு, கடை கண்ணி வியாபாரம்ன்ட்டு. இப்போது மகன் வீட்டுக்குள்ளார கம்பி கேட்டுகளுக்கு பின்னாடி சிறையில் அடைக்கப்பட்ட ஃபீலிங்கை உணர்றான். ஸ்கூல் இல்லை இந்த காலகட்டத்தில். இப்போது அவனுக்கு பீஸானா பிடிக்குது, அடிக்கடி டெலிவரி பாய் மூலயமா வாங்கி சாப்பிட்றான். அப்போ பீஸாக்காரனோட அங்கிள் நீங்கள் வந்து குட்டா பேடாங்கிறான். நான் குட்டு தான், பேட் இல்லை, ஆனால் குட்டாக இருந்தாலுமே நீ வீட்டை திறந்துட்டு உள்ளே விடக்கூடாதுன்னு பீஸாக்காரன். இந்த படத்தில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சுன்னா, இந்த படத்தில் எங்கேயுமே நெகட்டிவிட்டி மனிதர்கள், அயோக்கியத்தனமான அயோக்கியர்கள் யாரையுமே இயக்குனர் ராம் வந்து காமிக்கல. எல்லாமே பாசிட்டிவிட்டி, எல்லோருமே பாசிட்டிவிட்டி மனிதர்கள். ஒரே ஒரு இடத்துல அந்த பெண்மணி கோயம்புத்தூரில் காசு சிக்கனம் பண்ணுறதுக்காக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க காசு சிக்கனம் பண்ணால் நம்மளே இப்போ தான் வாட்டர் பாட்டிலெலாம் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். அப்போல்லாம் வந்து நம்ம ஃபேமிலியெலாம் 20 ரூபாயா அப்படிம்பாங்க இல்லையா, போகிறப்போ வழியில் தண்ணி பிடிச்சிட்டு திருப்பைப்பில் போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க வந்து எங்கே குடிநீர் நல்ல குடிநீர் கிடைக்குதோ அங்கே பிடிச்சிக்கிறாங்க. 2 வாட்டர் பாட்டிலில் ஆட்டோ ஏற மாட்டேங்கிறாங்க. கேப் புக் பண்ணி போன்னு இங்கேருந்து அறிவுறுத்துறாரு புருஷன். இந்த 2-3 நாளில் நடக்கிற கதை ராத்திரியும் பார்க்கணும். ஆனால் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பையன் என்ன பண்ணுறான், அப்பா தம் அடிக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் அப்பாவை வீட்டுக்குள்ளார வச்சு லாக் பண்ணிட்டு இப்படி சிறைக்குள்ளார இருக்கிற மாதிரி வைக்கிறனா உனக்கு என்னன்னு வீட்டை விட்டு ஓடுறான். கீழே போகிறான், விளையாடுறான், வர்றான். அப்பா கெஞ்சுறாரு, கதறாரு. நான் கதவை திறந்து விடணுன்னா, டேய் நீ சொல்கிற சிகரெட்டை விட்டுறண்டாங்கிற, அதெல்லாம் நீ 18 முறை சத்தியம் பண்ணிட்டா, அதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ என்ன ரோட் ட்ரிப் கூப்பிட்டு போறியா இன்னைக்கு அப்படின்றாப்புல. சரின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பாலாஜி சக்திவேல், அன்றைக்கி நீ ஏன் பேச்சை கேட்கல, இவ்வளோ செலவு வச்சா அப்படின்றாரு. இன்றைக்கி உன் பையனுக்கு 3.5 லட்சம் 4 லட்சம்னு ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் ஏன்டா நம்ம தகுதியாடா இதெல்லாம் அப்படின்னு வரட்டா. ஒரு கிராமத்து மனிதர், நிலம் நீச்சுன்னு இருக்கிற ஒரு மனிதர். உள்ளுக்குள்ளார அந்த அம்மா அவருடைய மனைவி
டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பையன்கிட்ட வந்து இந்த வேலைக்கு போகிற பெண்கள்லாம் பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்பா அம்மா வேலைக்கு போகிறது தப்பாப்பா அப்படின்னு கேட்குறான். அதில் அப்படியே துடிச்சு போகிறாரு. அது அந்த காலம்டா, இந்த காலம் வரடான்னு விளக்குறாரு. அப்போ வாப்பா ட்ரிப்பு போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. மழை வந்துடுது. அதில் அதே மாதிரி சீன்ஸ், கேமராமேன் ஏகாம்பரம் இயற்கையிலேருந்து பார்க்குறேங்க. மனுஷன் தாங்க. கேமராவில் எவ்வளவோ பேர் சொல்லுவாங்க, இவர் வேற ஒரு ரகம். மழை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பப்போ சென்னையில் ஒரு ஏரியா வரைக்கும் மழை பெய்யும், ஒரு ஏரியாவில் மழை இருக்காது. அதை அவ்வளோ அழகாக ஒளிப்பதிவு. அது மட்டும் இல்லை, அந்த மலை கிராமங்கள் இவங்க ஊருக்கு போயிட்டு திரும்புகிறப்ப இந்த செங்கல்பட்டு இந்த தாம்பரம் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஊருக்கு போகிற வழியில் திண்டிவனம் வரைக்கும் சில இடங்கள், வண்டலூர், இந்த இப்போது புதிய பேருந்து நிலையம் வந்திருக்குது, அதுக்கு பின்னாடிலாம் மலை தானே. ஸோ அப்போ வந்து அந்த குளம், கோயில் குளம், காடு, மலைக்காடு இதெல்லாம் எடுக்கிறது. இந்த மழை இரவு ஒரு சாதாரண இடத்துல அந்த காலத்துலாம் திண்ணை இந்த இதெல்லாம் கட்டி வச்சுருப்போம், மண்டபம்லாம் கட்டி வச்சுருப்பாங்களே, அப்படி ஒரு பெரியவர் இருக்கிறாரு. நமக்கு பதக்குது, என்னடா பையனோட படிக்கிற, பையனை கையில் கட்டிட்டு படிக்கிறாரு. அந்த பெரியவரும் காணும் பையனும் காணும். நம்மளாக இருந்தால் அந்த பெரியவரை சந்தேகப்படுவோம். நான் இவங்களுக்கு இட்லி வாங்கிட்டு வரப்போகிறேன். இப்படி கதையில் அங்கங்கே தெளிந்த நீரோடையா அவ்வளோ காட்சிகள். இந்த பையன் ஓடி போய் மலை மேலே இருக்கான், இறங்க தெரியல, இப்படி காட்சி. அதுக்கு ஒரு பாட்டு. இந்த படத்தில் பெரிய பியூட்டி நம்ம தியாகராஜர் பாகவதர் காலத்து பாடல்கள் மாதிரி, அந்த மாதிரி பாடல்கள் இல்லை, விட்டு சாங்கா அங்கங்கே. இந்த படம் பொயட்டிக்காக இருக்குது, கதைப்படியே நாவல்ட்டியாக இருக்குது. அதில் சின்ன சின்ன பாட்டு எல்லாம் யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் முக்கால்வாசி வேற லெவலில். மகனே டே மகனேன்னு ஒரு பாட்டு. அப்புறம் யாருக்கா தெரியுதா, தீன்னு புரியுதா, இவன் தான் அன்பு அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் அம்புவோட டாடின்னு ஒரு பாட்டு, அன்பு காணுன்னு ஒரு பாட்டு. கடைசியில் கிளைமாக்ஸ் அந்த பாட்டிலேயே முடிக்குது. மலைக்கு கீழே டாடி, மலைக்கு மேலே சன்னுன்னு ஒரு பாட்டு. அப்புறம் மலைக்கு கீழே டாடி மம்மின்னு. இப்படி ஃபுட்பால் இஸ் த ஃபீல் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் சிகரெட்டை விட்டியான எல்லாத்துக்கும் பாட்டுங்க. ராம் வந்து அவரெல்லாம் வந்து ஒரு மணிவண்ணன் மாதிரி ஒரு இயக்குனருங்க. எல்லா ஜானர்லையும் படம் எடுக்கக்கூடிய சில படங்கள், ராமோட படங்கள் நமக்கு வந்து டென்ஷனை கலப்பி விட்டுரும். சவர கத்தி, அதுக்கு முன்னாடி இன்னொரு படம்லாம் எனக்கு வந்து பெரிய ஒப்பீனியன் கிடையாது அந்த படங்கள் மீது. அந்த படத்தில் கொண்டாடணுங்க ராம. டயலாக் டெலிவரிலாம் போகிற போக்கில் இங்கேயாவது ஜாதி, வடக்கு போனால் மதத்துக்குள்ளார மாட்டி போனால் அப்படி அடிக்கிற அந்த டயலாக் பஞ்சு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இது எல்லாத்தையும் ராம் ஃபீல் பண்ணலாம். அதை வந்து கேமராமேன் ஏகாம்பரம் அவ்வளோ அற்புதமாக படம் பிடிக்கலாம். கோயம்புத்தூர் போன மனைவி திரும்பி வந்தாங்களா, மகன் அப்பப்போ தொலைஞ்சு போகிற மகன் அப்பா அம்மாவோட இணைஞ்சானா. இதுக்கு இடையில் நம்ம மிர்ச்சி சிவாவோட பள்ளிப்பருவ தோழி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி. அவருக்கு ஜோடியாக ஒரு மலையாள ஆர்டிஸ்ட். நம்மலாம் இருந்தோம்னா வேறு ஏதாவது வச்சுருப்போம். அவ்வளோ தாராள மனசுடைய பழைய மாணவியினுடைய காதலன் அவர். நீங்கள் நான் போகிறேன், நீங்கள் இருந்துட்டு வாங்கன்னு மலை கீழே விட்டு போ. ஐயோ நம்மலாம் விடுவோமா முன்னாடி. அப்படி ஒரு சீனுங்க. மிரட்டி இருக்கிறாப்புல. அஞ்சலி மாதிரி பள்ளிப்பருவ தோழி நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் இப்போ பார்க்கறதே அபூர்வமாக இருக்குது. மிரட்டி இருக்கிறாப்புல ராம். அதை வந்து உணர்ந்து கேமரா பண்ணியிருக்கிறாப்புல நம்ம ஏகாம்பரம். அதுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதம். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த மிதுல் ராயன்கிற அந்த சின்ன பையனோட நடிப்பு, எங்கேயா பிடிச்சிங்க அந்த மாதிரி ஒரு பையனை அப்படின்னு கேட்குற லெவலில் இருக்குது. இப்படி இந்த படத்தை பாராட்டிகிட்டே இருக்கணும். நான் இதெல்லாம் வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சிடும். அதில் வந்து சந்தோஷ் தயாநிதியோட மியூசிக், நான் சொன்ன இந்த பிட்டு சாங்கு, பெரிய சாங்கு ஒன்று இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அஞ்சலி ஆகட்டும், இந்த படத்தில் கதாநாயகியாக வர்ற இந்த இன்னும் பலர், அவங்க எல்லாருமே வந்து வேறு லெவலில் இருக்கிறாங்க. அந்த அஜு வர்கீஸ் அவர் தான் அந்த அஞ்சலியோட ஹஸ்பண்டாக வர்றாரு. வேறு தயா சாண்டி அவங்க. அதுக்கப்புறம் விஜய் யேசுதாஸ் கொஞ்ச நேரமே வர்றாருங்க. அந்த பணக்கார மேன்மக்கள்ங்கிறத அந்த சீனில் இவருக்காக விட்டு கொடுப்பாரு பாருங்க. இவர் பையனுக்கு எதுக்கு இவர் டான்ஸில் தோத்துடக்கூடாதுன்னு, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு படம். இந்த படத்தோட எடிட்டர் மதி, அவருக்குலாம் வந்து என்ன சொல்கிறது, நான் எப்போதும் கத்திரி பிடிக்க மறந்துட்டார், வெட்டிப்போ அவர் கையை டைரக்டர் கட்டி போட்டாருமா, இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம் இவர் கையை அப்படிங்கிற லெவலில் இருக்குது. 2 மணி நேரம் 6 நிமிஷமாக 7 நிமிஷமாக அந்த படம் சொன்னாங்க. வேறு லெவல் படம். பறந்து போ. அதுவும் கடைசியில் சொல்லுவார் பாருங்கள் ஒரு மெசேஜ் அப்படி ரைட்டப்பில், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வேலை பலுவாருங்க, பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட மலை காடு கோயில் குளம்னு போயிட்டு வாங்க, பறந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையாக நம்மளும் அங்கெல்லாம் போகிறோமோ இல்லையோ இந்த படத்துக்கு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போகணும், பொண்டாட்டி பிள்ளையோடு போகணும் அப்படின்னு தோணுச்சு பாருங்கள். அங்கே தான் பறந்து போ
பெரிய வெற்றியாக பரந்த வெற்றியாக தெரியுது எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கண்டிப்பாக அந்த படத்தை நிச்சயமாக ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 4-5 முறை ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். பறந்து போ, பக்கா படம் போ அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.